கப்பிங் ட்ரீட்மெண்ட் வந்து வெறும் ஸ்கின் ஒயிட்னிங் அந்த மாதிரி இருக்கா, இல்லை வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, ஆக்னி இருக்கவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்ஸா? ஆக்னிஸ் அண்ட் ஆயிலி ஸ்கின்ஸ். ஸோ வந்துட்டு ஆக்னிஸ் இருந்தாலே ஆயிலி ஸ்கின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கப்பிங் வந்துட்டு பண்ணும்போது அதாவது நம்மளோட ஃபேஸில் வந்து உருவாக்கக்கூடிய அந்த சீவமோட செக்ரிஷன், ஆயில் செக்ரிஷனை வந்து இது பேலன்ஸ் பண்ணுது. ஸோ கப்பிங் பண்ணும்போது ஆயிலோட செக்ரிஷன் அப்படிங்கிறது குறைய தான் ஆரம்பிக்குது. இன்னொன்று என்னென்னா, ஆக்னி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்கின் செல்ஸ் வந்து ஆக்னி ஆல்ரெடி வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கும். அந்த இடத்துல நம்ம சக்ஷன் போடுறோம் அப்படின்னா அந்த ஆக்னிஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்டிவாக இருக்கிற டைமில் வந்து ஆக்னிஸ் இருக்கிறப்ப பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வெட் கப்பிங் மாதிரி கொடுக்கலாம். லைக் வெட் கப்பிங் அப்படிங்கிறது அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, பிளட்டை வந்து டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதில் பிளட்டில் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரிமூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்னிஸுமே வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஆயிலி ஸ்கின்ஸ் உள்ளவங்க பண்ணும்போது அந்த ஆயில் வந்து பேலன்ஸ் ஆகும். அதாவது ஃபேஸில் வந்து உருவாகக்கூடிய அந்த நேச்சுரலான செக்ரீஷன்ஸ் வந்து குறையுது மேக்ஸிமம்.